குடியரசு தின விழா கலை நிகழ்ச்சிகள் பல்வேறு முறைகேடுகள் நடைபெற்றுள்ளதாக பல்வேறு பள்ளிகளைச் சேர்ந்தவர்களும் பொதுமக்களும் சந்தேகிக்கின்றனர் என புதுச்சேரி மக்கள் பாதுகாப்பு பேரியக்க தலைவர் கரேத்தே வளவன் தெரிவித்துள்ளார். இந்திய குடியரசு தின விழா ஆண்டுதோறும் புதுவை மாநிலத்தில் அரசு சார்பில் கொண்டாடப்பட்டு வருகின்றது. இந்த ஆண்டு நடைபெற்ற 76வது குடியரசு தின விழாவில் தனியார் மற்றும் அரசு பள்ளி மாணவர்கள் சார்பில் கலை நிகழ்ச்சிகள் உட்பட பல்வேறு நிகழ்ச்சிகள் நடத்தப்பட்டது. புதுச்சேரி கல்வித்துறையின் சார்பாக சிறப்பாக நடனம் ஆடிய 6 பள்ளிகள் தேர்வு செய்யப்பட்டு குடியரசு தின அணிவகுப்பில் கலந்து கொண்டனர். இதில் தனியார் பள்ளிகளைச் சேர்ந்த 3 பள்ளிகளும் அரசு பள்ளிகளைச் சேர்ந்த 3 பள்ளிகளும் கலந்து கொண்டனர். ஒவ்வொரு வருடமும் சிறந்த நடன கலைக்குழுவை தேர்வு செய்வதற்கு பாரதியார் பல்கலைக்கூடத்தை சேர்ந்த பணியில் இருக்கும் பேராசிரியர்கள் கலந்து கொண்டு நியமன முறையில் தேர்வு செய்வார்கள். ஆனால் இந்த முறை ஓய்வு பெற்ற பேராசிரியரை வரவழைத்து தேர்வு செய்திருப்பது பல்வேறு சந்தேகங்களை ஏற்படுத்தி உள்ளது. இதில் பல்வேறு முறைகேடுகள் நடைபெற்றுள்ளதாக பல்வேறு பள்ளிகளை சேர்ந்தவர்களும் பொதுமக்களும் சந்தேகிக்கின்றனர். எனவே தற்பொழுது தேர்வு செய்யப்பட்டுள்ள தனியார் பள்ளிகளுக்கான கோப்பையை திரும்ப பெற்று குடியரசு தின விழாவில் கலந்து கொண்ட பள்ளி மாணவர்களின் நடன நிகழ்ச்சி காணொளிகளை முழுவதுமாக தற்பொழுது பணியில் இருக்கும் பாரதியார் பல்கலைக்கூட பேராசிரியர்களை கொண்டு ஆய்வு செய்யுமாறு கேட்டுக்கொள்கிறேன். மேலும் இந்த முறைகேடுக்கு தொடர்புடைய அனைவரின் மீதும் தகுந்த நடவடிக்கை எடுக்க வேண்டும் என புதுச்சேரி மக்கள் பாதுகாப்பு பேரியக்க தலைவர் கரேத்தே வளவன் தெரிவித்துள்ளார்.